Get up to 10% instant cashback offer on Vivo V30e. Buy now. Legend Saravana Stores in Akshaya Trithiyai offer. சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. நீ பேசுறத கேட்ட உடனே கட்சிக்காக எனக்கே தீ குளிக்கணும்னு தோணுச்சுப்பா. மாமா, அது இந்த கட்சி கொடியை கையில பச்சை குத்திட்டு தலைவர் படத்தை காலர்ல போட்டு வீட்டுல வச்சிருப்பாங்க பாத்தியா, அவங்க செய்யற வேலை நம்ம இல்ல. நம்ம இங்க வந்ததுக்கே ஸ்பெஷல் காரணம் என்ன தெரியுமா? என்ன? நம்ம கூட கிளாஸ்ல படிச்சாலே ஒன்னா ரங்க எடுக்கிற உமா. ஆமா, அவ இங்கதான் வருவேன்னு சொல்லி இருக்கா. வராங்களா? பேச்சு பரபரன்னு இருக்கு, மயக்கம் வர மாதிரி இருக்கு. எப்போ வராங்க? காசு இருக்கான்னு பாக்குறியா? அதான் பின்னாடி வச்சிருக்கேன் பாக்கெட்ல. ஆமா, ஜாஃபர் கான் பேட்டை ஜானு, எப்படி இருக்க? நல்லா தான் கீரை. நல்லா தான் கீரையா? நீங்க பேச பார்த்துட்ட. ஜானு எப்படி இருக்க? நல்லா தான் கீரைன்னு சொன்னேன், அப்புறம் என்ன திருப்பி என்னுடைய ஜானு யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே பாட்டை அருமையா பாடுவாங்க. அதை பாடினாதான் நீங்க ஜானுன்னு நான் ஒத்துப்பேன். அப்படியா? ஆமா. அது வேற தேவையா? சரி, பாடி தொலைக்கிறேன். யமுனை ஆற்றிலே ஈர காட்டிலே கண்ணனோட காதல், கண்ணனோட காதல் பாதை மாதா பாதை எழுதோ, அதுக்கப்புறம் தெரியல. டே நல்லதா? சரி உமா, என்ன விசேஷமா இங்க வந்திருக்க? ஊர்ல கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிறாங்க எனக்கு. சூப்பர். அதான் அதை காமிக்கு தான் வந்தேன் நான். யாரு மாப்பிள்ள? சொல்லுப்பா. கை கொடு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படி சந்தோஷம்? யாரு மாப்பிள்ளன்னு கேட்டதும் அவங்க உன்னை பார்த்து வெக்கப்பட்டத நீ பாத்தியா? நான் தான் பெண்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டேன்ல, காலை தான் பார்த்து இருந்த பாக்கலையே. அப்படியா? அவ உனக்காக பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்திருக்கா. மணமகள் ஜானு. ஆமா. மணமகன் ரியா சலேஸ் கட்டதுறையா? எப்பா என்னப்பா அது பேர் வேறையா இருக்கு? இல்லையே, என்னம்மா பேர் இல்ல? உள்ள கீதுப்பா, ஒழுங்கா பாரு. உள்ள கீதா? கீது கீது. நிகழ்ச்சியை இலவசமாக ஈவெண்ட் செய்ய 1 நிமிடத்தில் 120 வாய்ஸ் பிளாக் ஷீப் புகழ் சத்யராஜ் மற்றும் அபினேஷ் எம்ஜிஆர் மாதிரி ஆட வேண்டுமா? ஏமா அப்போ என்னை கல்யாணம் பண்ண கூப்பிடலையா? நான் கல்யாணத்தில் ஈவெண்ட் தான் பண்ணுமா, கல்யாணம் பண்ண முடியாதா? அப்போ நான் எம்ஜிஆர் முக்கலைக்கா, எம்ஜிஆர் இல்லையா? உமா, என் ஃப்ரெண்டை நீ ஏமாத்திட்ட. உன்னையா என்ன பண்ற? உன்னையவே ஏமாத்திட்டா. ஏய், இதெல்லாம் தப்பு. ஒரு பெண்ணு யாரு கூட வாழணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். பொண்ணுங்களை கேவலமா நினைக்காத. ஏன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சு.